ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உண்மையிலேயே சந்தோஷமான வீடியோ. ஏன்னா தலைவரை பற்றி பேச போகிறேன். ஸோ அதனால் வார்த்தைகள் தானாக கொட்டுது. அதனால் ஸ்கிரிப்ட்லாம் இல்லை. ஸோ தலைவரை பற்றியே சொல்கிறேன். இதில் சின்ன சின்ன விஷயம் ஏன் எனக்கு தலைவரை ரொம்ப பிடிக்கும், சூப்பர் ஸ்டார் ஏன் ரொம்ப ஸ்பெஷலு. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவருனா 76 வயசு மனுஷன், இவரை ஏன் மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க, அவருனா பெரிய இதாக இப்போ ஏதோ ஜெயிலர் 2 நடிச்சாரு, அது ஒன்று ஹிட் ஆயிடுச்சு, அதனால இவரனா பயங்கரமாக பேசுகிறாங்க, இவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் தலைவர்ன்றது லாஸ்ட் 10 இயர்ஸ்லையோ இல்லை 5 இயர்ஸ்லையோ பார்க்குறீங்களா, அது மட்டும் இல்லை. ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பேர் கிட்டத்தட்ட 1975 அவரோட கெரியரை தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஜேர்னியை அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த 50 வருஷத்தில் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ மக்களை ஈர்த்திருக்காரு, ஏன் மக்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாமா. ஒன்று சினிமா, இன்னொன்று அவரோட ரியல் லைஃபு, அதுக்கப்புறம் மூணாவது அவரோட உண்மைத்தன்மை, இல்லாட்டி அவரோட அந்த ஆன்மீகம், இந்த மாதிரி விஷயங்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு அவரை ஏன் மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். முதலாவது சினிமா. 1975 பார்த்தீங்கன்னா வெள்ளையாக ஹீரோஸ் இருந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு கருப்பு ஹீரோ நடிக்கிறாரு. நீங்களாம் யார், நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு, மக்கள் ரசிக்கிறாங்க. அன்னைக்கு உடச்செறிகிறாரு. ஓகேவா, வில்லனா ஸ்டார்ட் பண்ணவர் ஹீரோவாக கெரியரை பூஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஹீரோனா இப்படி தான் இருப்பான், அவன் இப்படி தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான் அப்படின்ற இமேஜ் எல்லாம் உடச்சி தூக்கி போட்டு ஒரு ஆள் அன்னைக்கு சினிஃபீல்டில் வராரு. அதுக்கப்புறம் தான் சினிமாவில் கருப்பாக இருக்கவங்களும் ஹீரோவாக நடிக்கலாமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு இலக்கணத்தையே உடைக்கிறார் அவர் தலைவர். உடைச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தார், முரளி வந்தார், அதுக்கப்புறம் இருக்கிற நிறைய டார்க் ஹீரோஸ், ஏன் ஈவன் விஜய், அதுக்கப்புறம் தனுஷ், இந்த மாதிரி அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா தலைவரோட அந்த அந்த ரூட்டில் தான் வந்தாங்க. ஸோ ரஜினி சாருக்கு அப்புறம் நடிக்க வந்த எல்லாருமே ரஜினி ஸ்டைலை ஃபாலோ பண்ணாமல், ரஜினியோட அந்த டச் இல்லாமல் நடிக்கவே மாட்டாங்க. அதுதான் தலைவரோட ஸ்பெஷலே. ஸோ இதெல்லாம் அவர் கிரியேட் பண்ண விஷயமா அப்படின்னா, அதை தாண்டி அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர் நடித்த படங்கள் ஒன்றொன்றும் ஹிட் ஆகுது. ஒன்றொன்னா பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்ஸு. ஸோ 175 டேஸ்ன்றது சர்வசாதாரணமாக ஓடுது படம். ஸோ இது மட்டும்தான் பார்த்தீங்களா, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் தலைவர் அச்சு கலப்புறாரு, பட்டையை கலப்புறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ மக்களுக்கு அவரை கொண்டாடுறதுக்கான ரீசன்றது எல்லா இடத்துலையுமே இருந்தது. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸாக அங்கேயும் பிளாஸ்ட்டு, அங்கே மலையாளமாக அங்கேயும், கன்னடா இங்கே, ஹிந்தி சைட் போனால் அங்கே சல்மான் கான், ஷாருக் கான், இன்றைக்கி இருக்கிற ஹித்திக் ரோஷன் வரைக்கும் தூக்கி கொஞ்சி அப்படி நடித்தவர் அவர். ஸோ அவருக்கான ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது ஏதோ இன்னைக்கு ஷாருக் கான் அவரை கொண்டாடுறாரு, இல்லை சல்மான் கான் அவரை பயங்கரமாக மதிக்கிறாரு, ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் கர்நாடகாவில் போனால் ராஜ்குமார், அவர் சூப்பர் ஸ்டாரு. அப்புறம் நம்ம ராக்கி பாய், அவர் பெரிய சூப்பர் ஸ்டார். அவர்லாம் ஏன்டா இவர் கொண்டாரு. பிரபாஸ் எவ்வளோ பெரிய ஹீரோ, இன்னைக்கு இந்தியாவோட சூப்பர் ஸ்டாரே பிரபாஸ் தான்ன்ற அளவு இருக்கும்போது, ஸோ பிரபாஷ், மகேஷ் பாபு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டில் சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்களோ, அந்த சூப்பர் ஸ்டார்ஸ்க்கே சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற ஒரே ஆள் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு தலைவரோட மாஸ் ஆல் இண்டியா லெவலில் இருக்குது. என்னப்பா இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லாக. ஜப்பானில் தமிழ் 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 படம் இதெல்லாம் பெருசாக யாருமே மைண்ட் பண்ணது கிடையாது. ஆனால் அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, முத்துன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அந்த முத்து ஸ்டைலில், பாஷா ஸ்டைலில் ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து அந்த முத்து மாதிரி பண்ணுறதுலேருந்து அந்த ரஜினி ஸ்டைல்னாலே அங்கே ஒரு ஸ்பெஷல். அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் அங்கே ஒரு லேண்ட்மார்க்காக க்ரியேட் ஆனார். அதுக்கப்புறம் தான் அந்த வேர்ல்டு மார்க்கெட்னே ஒன்று க்ரியேட் ஆகுது. ஒரு தமிழ் ஹீரோவாக தமிழ்நாட்டில் மட்டும் படம் ஓடுறதே பெரிய விஷயம், தமிழ்நாட்டில் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம் ஒருத்தரை. பட் ஒரு மனுஷனை தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க, தெலுங்கு ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க, கன்னடா ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க, மலையாளம் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க, ஹிந்தியில் இருக்கிற ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா ஸ்டாராகவே அவர் இருந்தார். அதை தாண்டி உலகம் ஃபுல்லாகவே மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இந்த மாதிரி லண்டன், அமெரிக்கா, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இவரை ரொம்ப ஏற்றுக்கிறாங்க. சரி, இவ்வளோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரும் ஏன் இவரை ஸ்பெஷலாக பார்க்குறாங்க, ஏன் தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுறாங்க, இன்னி வரைக்கும் ஏன் விட்டு கொடுக்காம இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த சினிமா புகழ் மட்டும் கிடையாது.
அவருக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி என் வழி தனி வழின்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி அவரோட வழி எப்பவுமே தனி வழியாகவே தான் இன்னி வரைக்கும் இருந்திருக்கு. நம்ம சினிமாவில் வந்து நம்மளாம் சொல்கிறோம்ல, இப்போ வந்து இவர் வந்து பொறாமை, இவர் போட்டி போடுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, இவருக்கெலாம் என்ன இருக்குது அப்போல்லாம் பேசுகிறீங்கல்ல. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் கமல் அவருக்கு போட்டி அப்படின்னு சொல்லி வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பேசுச்சு. ஆனால் அவர் பேசலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனோடனே விஜயகாந்த், சத்யராஜ், முரளி, கார்த்திக் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வந்தப்போ இவங்கெல்லாம் வந்து ரஜினிக்கு போட்டியா அப்படின்னு ட்ரை பண்ணி அன்னைக்குமே வந்து சினி இண்டஸ்ட்ரி பேசுச்சு. ஆனால் தலைவர் யாரையும் போட்டியா நினைக்கல. அதுக்கப்புறம் அவங்க ஏரா முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாந்த், அப்புறம் வந்து விக்ரம், சூர்யா, அஜித், விஜய் இந்த ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து இவர் வந்து அவங்கெல்லாம் போட்டியாக வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜென்ரேஷன் பேசினாங்க. பட் அப்பயும் வந்து தலைவர் அவங்களெல்லாம் போட்டியாகவே நினைக்கல. அதுக்கப்புறமும் இன்னொரு ஜென்ரேஷன் வருது. சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வராங்க. பிரதீப் ரங்கநாதன் அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் வரும்போதும் இன்றைக்கும் தலைவரை வந்து நீங்கள் அவருக்கு போட்டி இவருக்கு போட்டி அப்பெல்லாம் பேசுங்க. தலைவர் இப்பயுமே யாருமே போட்டியாக நினைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா தலைவர் வந்து அவரோட ஸ்டைலு, அவரோட மூவிஸு, அவரோட ஃபேன்ஸு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நல்ல படம் பண்ணுறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி இவங்க எனக்கு போட்டி அவங்க எனக்கு போட்டின்லாம் அவர் யார் வாயிலையும் எப்பயும் சொன்னதே கிடையவே கிடையாது. இவர் எனக்கு போட்டி இல்லாட்டி இவர் தான் எனக்கு காம்படிஷன் அப்படிலாம் நினச்சதே கிடையாது. நீங்கள் கமலை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, அவரெல்லாம் எனக்கு போட்டியா, அவர் நடிப்புக்கும் என் நடிப்புக்கும் என்னங்க இருக்குது, அவர் வந்து எவ்வளோ பெரிய ஜீனியஸு, நான்லாம் அவர் முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார். அதே மாதிரி அமிதாப் பச்சன் வந்து ரொம்ப பீக்கு போயிட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டானாலும் இன்றைக்கும் கேட்டால் அவர் தான் என்னோட காட் ஃபாதர், அவர் வந்து அவர் மாதிரிலாம் வந்து படம் பண்ண முடியுமா என்னால், நான்லாம் ஒன்றுமே இல்லை ஜுஜூபி அவர் முன்னாடி அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுதான் வந்து தன்னடக்கம். ரஜினி வந்து யாரையுமே வந்து போட்டியாக நினைக்கல. எல்லாரையுமே வந்து அவர் ஒன்று ரோல் மாடலாக வச்சுப்பார், இல்லாட்டி அவங்களோட ஒரு கோஸ்டாராவோ இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாவோ தான் ட்ரீட் பண்ணுவாரே தவிர அவர் யாரையுமே போட்டியாக ட்ரீட் பண்ணதே கிடையாது 1975லேருந்து இன்னைய காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட்ஸ்னு இப்போ பேசுகிறாங்கல்ல, ரெக்கார்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் அதை உருவாக்குனவரே தலைவர் தான். ஏன்னா இப்போ தான் சொல்கிறாங்க 500 கோடி 300 கோடி இவ்வளோ ஃபுட்ஃபால் வந்தது, இதில் வந்து இவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றுது. படையப்பாக்கெல்லாம் எவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றுதுன்னு எவனுக்குமே தெரியாது. ஏன்னா தேட்டர் ஃபுல்லாக வந்து இந்த வண்டியும் தேட்டர் ஃபுல்லாக தலைங்களாகவும் இப்படியே தான் நான் ஒரு ஒரு 50 நாள் 60 நாள் படம் இப்படியே தான் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான்லாம் உதயம் தேட்டரில் நின்று பார்த்துருக்கேன். 4 ஸ்க்ரீன்லேயும் ஓடும் படம், 50 நாளும் ஃபுல்லாக ஓடுது. இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற அத்தனை தேட்டர்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேட்டர்லையும் அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லு. அதுவும் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ்லையும் அவ்வளோ வந்து படம் ஹிட்டு. ஸோ அதுக்கெலாம் ஒரு சின்ன டீசர் தான் வந்து இப்போ 25 இயர்ஸ் கழிச்சு படையப்பா ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு. இந்த மாஸ் மூமெண்ட்ஸு அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்கள். ஸோ படையப்பா மட்டுமா அப்படிலாம் கிடையாது, தலைவர் நடித்த ஆல்மோஸ்ட் எல்லா படமுமே இந்த மாதிரி தான். பாண்டியனு, அதுக்கப்புறம் வந்தது பாஷா, முத்து இந்த மாதிரி மூவிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் கிளாஸு வேறு லெவல் படம் தான் வந்து தலைவர் எல்லாமே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் வந்து நடிக்க வர்றது பிரச்சனை கிடையாது, ஆனால் தான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமும் அதை இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தக்க வச்சிட்ருக்காரு. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட மெயின் ஹார்ட் ஒர்க் தான். ஸோ ஜஸ்ட் லைக் தட், நான் வளர்ந்துட்டேன் தானே, நான் ஒரு பெரிய ஹீரோ தானே, நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணணுன்னு எனக்கு என்ன அவசியம், நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், நான் எனக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் அவர் கேட்டதே கிடையாது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஹம்பிளாக தான் நடந்துட்டுருக்காரு. இன்னைக்கு வந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சனாக இருக்கட்டும், இவங்கெல்லாமே இப்போ சூப்பர் ஸ்டார் பற்றி சொல்லும்போதே சொல்லுவாங்க, நாங்களாம் என்னமோ நினச்சோம் அவர் வந்து அப்போலாம் இல்லை, ரொம்ப கேஷுவலாக இருப்பார், எங்களுக்கெல்லாம் பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுப்பார், நான் போனாலே எழுந்து நின்றுப்பார், அதனாலேயே நாங்கள் வந்து அந்த சைடு தள்ளி தான் போவோம். ஸோ அவர் வந்து ஒருத்தவங்களை மதிக்க தெரியாதவர், அவர் வந்து இன்னொருத்தரை வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கிறவர் அப்படிலாம்ன்றவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு பதிலடியே. உண்மையிலே அது வந்து பதிலடின்னு சொல்கிறத விட செருப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இது மட்டும் இல்லை, ஹீரோஸ்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து வெளியே அவங்களோட குறைகளை காட்டிக்க என்றைக்குமே விரும்ப மாட்டாங்க. ஒரு ட்ரிங்க் பண்ணுறதையோ இல்லாட்டி வந்து ஸ்மோக் பண்ணுறதையோ இதெல்லாம் வந்து பொதுவெளியில் வந்து யாருமே போட்டு உடச்சி
அவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் தலைவர் வந்து அதெல்லாம் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். என்னெல்லாம் ரொம்ப அப்போல்லாம் நினைக்காதீங்க, நானும் எல்லாம் பண்ணேன் தான். பட் அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தால் நான் இப்படிலாம் இருந்திருப்பேன். அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது ஒரு அட்வைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக அடிச்சுட்டு போவார். அதெல்லாம் வேற லெவலு. அது மட்டுமா, அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்குமே வந்து தன்னோட இமேஜ்ன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோஸ்க்குலாம் அந்த முடி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொட்டிச்சுனாலே இப்போலாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அது இது அப்படிலாம் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. விக்கு வச்சுக்கிறாங்க இல்லாட்டியும். பட் ஆனால் தலைவர் வந்து அதெல்லாம் பற்றி கேர் பண்ணதே கிடையாது. அவர் வந்து நான் இதான், நான் ஓப்பனாக இதான், ரஜினினா இதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அந்த முடி இல்லை இது இல்லை, அதனால அப்படியே ஓப்பனாக வெளியே வராரு. அவர் ஏஜ் ஆயிடுச்சு, ஸோ மேக்கப்போ அது இதோ நீங்கள் வெளியே ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல், அவர் ரியல் நவோ அதான். ஸோ மக்கள் வந்து இதுலேருந்து பார்த்து புரிஞ்சுக்கின விஷயம் என்னன்னா, அவர் வந்து போலியாக இருக்க விரும்பல, அவர் போலியாக நடிக்கவும் தேவையில்ல, அதுக்கு வந்து ஒரு ஒரு அவசியமும் கிடையவே கிடையாது. மக்கள் வந்து அவரை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறாங்க, அதுதான் மக்களுக்குமே பிடிச்சிருக்கு. இவர் வந்து ஒரிஜினாலிட்டி வந்து எப்போவுமே அவரோட ஒரிஜினல் வந்து அதுதான், அவரோட மனசும் அதுதான். ஸோ ஸ்டேஜில் கூட வந்து ரஜினி இதை பேச தவிர்த்திருக்கலாம், இதை பேசாமல் விட்டுருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் சொல்லுவாங்க. பட் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ள மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுறது. நீங்கள் இளையராஜா சார் ஃபங்க்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுனதெல்லாம் பயங்கர சர்க்காஸ்டிக்காக காமெடியாக ஃபன்னாக, என்ன சாமி அந்த காசு வந்தது தானே அப்போலாம் ஓப்பனாக கேட்பாரு. நமக்கே என்னடா இப்படி போட்டு ஸ்டேஜில் கலாச்சி விட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தலைவர் வந்து எப்பயுமே வந்து அவரோட ஹார்ட்டில் என்ன பேசுதோ அதை வந்து வெளில பேசுகிற ஆள். அவர் வந்து இந்த மறைச்சு ஒழிச்சு இதை இப்போ சொன்னாங்களே போய் கூட்டணி சேர்த்து வைக்கிறது, அவங்கள சேர்த்து அதெல்லாம் அவர் வேலை இல்லை. அவருக்கு மனசில் வந்து ஓகே அங்கே ஒருத்தர் தோத்துட்டாரு, நம்ம போய் பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணுச்சு, அதை டக்குன்னு முடிவெடுத்தாருன்னா பட்டுன்னு செஞ்சிருவாரு. அவர் வந்து யோசிச்சு இதை பற்றி மக்கள் என்ன பேசுவாங்க, இதை தப்பாக எடுத்துப்பாங்களா, இதை வந்து வேற மாதிரி யோசிப்பாங்களா, அப்பெல்லாம் அவர் யோசிக்கிற ஆள் கிடையாது. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கே அந்த புரிதல் இல்லை. 2 நாள் ஒருத்த வந்து யூடியூப்ல உட்காந்து பேசினானா உடனே அவர் மேலே இருக்கிற 50 வருஷம் இமேஜ் மாறிடுமா? அந்த மனுஷன் வந்து உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் அங்கே ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அவருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் உடஞ்சி போயிட்டாங்க. அவர் உயிரோட வரணும்னு சொல்லி மண் சோறு சாப்பிட்டு இது பண்ணி அவ்வளோ ரசிகர்களில் வந்து அவரை கிட்டத்தட்ட ஒரு காட் மாதிரி தான் பார்த்தாங்க, கடவுள் மாதிரி தான் அவரை பார்க்குறாங்க இன்னி வரைக்குமே. அப்படியேப்பட்ட மனுஷன் வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பதவியை தேடி போல, அவர் வந்து காசை தேடி போல, இல்லை நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு ஆன்மீகத்தை தேடி போல. அவர் எப்பவுமே வந்து தமிழ்நாட்டு மக்களையும் அவரோட ரசிகர்களையும் அவரை எப்படி நம்மலாம் வந்து கடவுள் மாதிரி பார்க்குறோமோ அதே மாதிரி அவரும் நம்மளை வந்து கடவுள் மாதிரி பார்க்குறாரு, தன்னோட ரசிகர்கள் வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாரு. அதனால தான் வந்து இன்னி வரைக்கும் அவர் மூவிஸ் நடிக்கிறது இதெல்லாமே அவர் சொல்கிறது வந்து என் ரசிகர்களுக்கு என்னால் என்ன முடியுமோ நான் அதை கொடுக்குறேன், அவங்களுக்கு என்னை பார்க்குறது சந்தோஷம், நான் படம் நடிக்கிறேன் அவங்களுக்காக மட்டும்தான், ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்னி வரைக்கும் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல வயசாயிடுச்சு இது பண்ணல, அண்ணாத்த படம் வரும்போதெல்லாம் சொன்னாங்க அவர்லாம் ஏன் நடிக்கிறாரு, போதும் அவர்னா இனிமேல் சாதிக்க வேண்டியது என்ன இருக்குது. அவர் சாதிக்கிறதுக்காகவோ காசுக்காகவோலாம் நடிக்கல, அவர் இன்னுமே நடிக்கிறது காரணம் அவரை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாரு. நிறைய பேர்லாம் இப்போ சொல்கிறாங்க பொறாமங்க, அவருக்கு பயங்கரமாக பொறாமப்படுறாரு அப்படி இப்படின்னு. ஏன் அவர் பொறாமப்படுற ஆளாங்க, அவருக்கு வந்து என்ன பொறாம வேண்டி கிடக்கு. உதாரணத்துக்கு கமல்ஹாசன் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு ஒரு இன்டர்வியூவில் சார் உங்களுக்கு ரஜினி சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் இந்த ஏதாவது ஷூட்டிங்கில் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே அவர் இன்னொன்னமோ சொல்லுவாரே தவிர ரஜினின்ற பேரை சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அது சொல்கிறது விருப்பம் இருக்கா இல்லை ஈகோவா என்னென்னு பிரச்சனையே தெரியாது. இதே நீங்கள் உள்டாவா ஏதாவது ரஜினி சார் கிட்ட யாராவது இன்டர்வியூ எடுக்கும்போது கமல் அப்படின்னு ஒரு பேர் சொல்லிட்டாலே அப்படியே பழைய காலத்துக்கு போயிடுவார். அவர் அங்கே ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுற வரைக்கும் அப்படியே அந்த அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு 100 வாட்டியாவது கமல் பேர் சொல்லிடுறாரு. அவர்லாம் ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோ, நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, அவர் வந்து ஜீனியஸு, நான்லாம் அவர் முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தன்னை வந்து அப்படியே கீழே இறக்கிப்பார். ஸோ ஒரு யங் ஹீரோஸ் கூட ஏதாவது வந்து சொல்லும்போது நீங்கள் தான் சூப்பர் ஸ்டாராக அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வளர்ந்து வரவங்க தான் சூப்பர் ஸ்டார், நான்லாம் அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் தான் அரசியல் வரும்போது தான் சரிங்க. 96 டைம்லேருந்தே அவருக்கு வந்து பதவின்றது வந்து அவருக்கு எப்பயோ அந்த அது என்ன சொல்கிறது, அந்த சீட்டு வந்து எல்லாரும் வந்து அந்த சீட்டை நோக்கி போவாங்க, பட் தலைவருக்கு தான் அந்த சீட் அவர் தேடி வந்துச்சு. இப்போ நம்ம ஏன் அதை பெருமையாக சொல்கிறோன்னா எல்லாருமே வந்து கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம்லாம் பண்ணி
அரசியலில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வரும்போது எவ்வளோ என்னென்னலாம் பாடுபட்டாருன்னு பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அந்த சீட் அவரை தேடி போச்சு. அவர் அன்னைக்கு ஊன் மட்டும் தலையாட்டியிருந்தா போதும், எஸ் ஓகே நான் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவருக்காக இறங்கி கட்சி ஆரம்பித்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணி எலெக்ஷனில் நிப்பாட்டி எல்லாம் பண்ணுறது எல்லா கட்சிக்காரங்க மற்ற எல்லா கட்சியும் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்தும் இவருக்கு என்னன்னா இந்த போயிட்டு இப்போ இந்த சட்டசபையெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரிலாம் அப்படியே உட்காந்துட்டு இவர் அப்படியே பார்த்துக்கிட்டு அவங்க கேட்குறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு உள்வாங்கி இதை யோசிச்சு பதில் சொல்கிற அளவுக்குலாம் பொறுமையான ஆள் வந்து நம்ம தலைவர் கிடையாது. பார்த்தீங்களா இன்டர்வியூலாம் பார்க்கும்போது, நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்தார்ல, அதில் பார்க்கும்போது ஒருத்தர் ஏதாவது கேட்ட கேள்வியை திருப்பி கேட்கும்போது ஒரு லுக் ஒன்று விட்டார். அவன் அவன் ஒரு நிமிஷம் என்ன ஆயிருப்பானே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தலைவருக்கு வந்து இந்த அவர் ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சாரு. அவருக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து அவருக்கு சரிப்பட்டு வராத விஷயம். ஏன்னா அவர் வந்து டக்குன்னு வாயில் வந்தது பேசிடுவார், உண்மையை உடச்சி சொல்லிடுவார். அவருக்கு வந்து இந்த மறைக்கிறது ஒழிக்கிறது இதெல்லாம் வராது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த பியூராக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். சும்மா வந்து இதை ஒழிச்சு மறைச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. வந்தால் வந்து நேராக அடித்து டேரிங்காக பேசணும். அன்றைக்கி ஜெயலலிதா வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களையும் வந்து இவர் டைரெக்டாகவே மீடியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு கையில் தம்மோட சொல்கிறாரு, அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து ஆண்டவனோட காப்பாற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் பேட்டி கொடுக்குறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கட்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ ஓப்பனான பர்சன் பாருங்கள். அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி சொல்கிறோமே, நாளைக்கு திடீர்னு ஜெயிச்சு சிஎம் ஆயிட்டாங்கன்னா நம்மளை என்ன பண்ணுவோம், அதெல்லாம் வந்து அவர் கேர் பண்ணவே இல்லை. அன்றைக்கி தோணுச்சு, பட்டுன்னு தோணுச்சு, டக்குன்னு முடிச்சாரு, அவ்வளோதான். அன்றைக்கி அவரோட ஸ்டைல் வந்து எப்பவுமே அதுதான். ஸோ அதை வந்து நம்ம இத்தனை வருஷமாக பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து அப்போவே வராத ஆசை இப்போ வரப்போதா? யாருக்குமே சொல்லுவாங்கல்ல, ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கும்போது நமக்கு வந்து கலர் கலராக ட்ரெஸ் போடணும்னு தோணும், நிறைய அதாவது அழகழகாக வாட்சஸ் வாங்கிக்கணும்னு தோணும், கார் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும், சொத்து வாங்கணும்னு தோணும், சுகம் எல்லாமே வந்து அந்த 40-50 வயசில் நமக்கு தேடும். நம்ம அதே கொஞ்சம் சின்ன வயசில் போய் பாருங்களேன், பார்க்குற பொம்மைலாம் வாங்கணும்னு தோணும், வீடியோ கேம்ஸ் விளையாடணும்னு தோணும், கிரவுண்டை பார்த்தா போய் உடனே விளையாடணும்னு தோணும். அந்த குழந்தையில இருந்த ஆசை 40 வயசில் இருக்குமானா இருக்காது. 40 வயசில் காசு இருக்கும், நம்ம போய் டாய்ஸ் வாங்க போகிறது இல்லை. 40 வயசில் நம்ம என்னதை வாங்குவோம்னா சொத்து வாங்குவோம், நிலம் வாங்குவோம், இதே வாங்குவோம். இதே ஒரு 50-60 வயசு ஆனவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொத்து பணம் இதெல்லாம் தாண்டி அவங்களோட ஆசைன்றது வந்து கடவுளை போய் பார்க்கணும், நம்ம வந்து அந்த நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோமா அதை எப்படியாவது தீர்த்துடணும். இந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனுக்கும் லைஃப்பில் ஆசைன்றது அந்தந்த வயசில் வரும். அந்த வயசை கடந்து போனதுக்கப்புறம் அந்த ஆசை நம்மளை விட்டு போயிடும். சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத மனுஷன் நமக்கே இவ்வளோ வந்து இருக்குன்னு சொன்னால், ஸோ 50 வருஷமாக இவர் வந்து சினிமா ஃபீல்ட்லேருந்து பீக்கெல்லாம் பார்த்து, அதுக்கு முன்னாடி அவரோட லைஃப் அந்த கண்டக்டர் லைஃப்பில் அவர் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் லைஃப்பில் பக்குவப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-50 வயசுக்குள்ளேயே போயிட்டார் அவர். அந்த 50 வயசில் போனப்போ தான் அவர் பாபா படம் அந்த படையப்பா முடித்ததுக்கப்புறம் ஒரு புக்கு ஒன்று படித்து அந்த பாபாவில் இன்ஸ்பிரேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த பாபா மூவி எடுக்கிறாரு. அவர் அப்போவே ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போயிட்டார் 50 வயசுலேயே. அந்த 50 வயசுலேயே அவருக்கு வராத ஆசைலாம் வந்து இப்போ 76 வயசில் வந்து வருமா அப்படின்றது வந்து ஒரு ஒரு எனக்கே புரியுது. அப்படின்னா என்னோட பக்குவப்பட்ட எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது புரியலையா, இன்னும் வந்து அவரை டவுட்ஃபுல்லாக வந்து போய் நோண்டிகிட்டு இருக்கும்போது எனக்கே பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பிடிக்கும் அப்படின்றதுனால மட்டும் நான் இந்த வார்த்தையை சொல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு விஷயத்த, ஒரு மனுஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா ரசிகர்களும் அவரை வந்து ஒரு 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 காட் மாதிரி அவரை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுறாங்க. ஹிந்தியில் ஷாருக் கான், சல்மான் கான், இங்கே சவுத் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இடத்துல அவரை இத்தனை நாள் ரசிச்சிட்டு இருக்க இவ்வளோ பேர் இருந்தும் இன்றைக்கி ஒரு சின்ன கான்ட்ரவர்சிலையோ இல்லை சின்ன விஷயத்துலையோ அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் உடச்சி அவரை கிண்டல் பண்ணுறது, இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு கலாய்க்கிறது, அவரை வந்து மீம்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லையா அப்படின்றத வந்து அதை பண்ணுறவங்க தான் யோசிச்சு பார்க்கணும். இது வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது தான் நம்மளோட இது. ஏன்னா அவரோட ஃபிலிம் கேரியராக இருக்கட்டும், அவரோட லைஃப் கேரியராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 76 இயர்ஸ் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணி அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு எண்ட் ஆஃப் அன் ஏரா, ஒரு கடைசி ஒரு இன்னொரு 4 படமோ 5 படமோ நடிப்பாரோ அதுவே வந்து அவரோட ரசிக்கிற மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம்.
அதனால வந்து இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து அவரை நம்ம எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணோம், எவ்வளோ கொண்டாடணும், எவ்வளோ இது பண்ணோன்றது வந்து நமக்கு வந்து தெரியணும். சீரியஸாவே தெரியணும். கமல் சார் கூட சொல்றேன். அவரோட லைஃப்ல இன்னி வரைக்கும் அவர் எவ்வளோ விஷயத்த சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ்ல ஒரு 10 ஆக்டர் எடுத்தீங்கன்னா, அதுல கமல் சாரும் இருப்பாரு. அவ்ளோ அவ்ளோ பெரிய லெஜண்ட். அவர வந்து இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் கிண்டல் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க, இது பண்றாங்க. அதாவது ஒரு ஃபன் பண்றதுன்றது வேற. நம்ம சும்மா ஒரு காமெடிக்கு இப்ப நான் கூட வந்து கமல் சார் வந்து ஒரு ஃபன் பண்ணுவோம், காமெடி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். ஆனா ஹர்ட்டிங்கா வந்து பண்ண மாட்டோம். அவர் வந்து ஒர்த் இல்ல. அவருக்கெல்லாம் என்ன தெரியும்? அவர்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. அவரால ஒரு எம்பி, எம்எல்ஏ சீட் கூட ஜெயிக்கும். இட்ஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து பொலிட்டிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். கமல் வந்து இப்போ பாலிடிக்ஸ் வந்தப்போ அவர் போய் தொகுதியில் ஓட்டுக்கு காசு கொடுக்கல, எனக்கு ஜாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்கல, மதத்தை வச்சு அவர் வந்து அரசியல் பண்ணணும் அப்படிலாம். அவர் வந்து பாலிடிக்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேம். ஸோ அவருக்கு தெரிஞ்ச கேம் வந்து சினிமா. அதில் வந்து அவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் வேர்ல்டு. ஒரு 10 பேர் நீங்கள் வேர்ல்டில் எடுத்தீங்களோட அதில் வந்து கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் இருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு டேலண்டட் ஆக்டர். கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் பேசுகிறாங்க. நிஜமாவே சொல்கிறேன். they don't know really about what they talking about and who they talking about. There's really shit thing happen right now in the social media. இவரை வந்து என்ன தமிழ்நாட்டில் மட்டுமா கொண்டாடுறாங்க? யோசிச்சு பாருங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இந்த பக்கம் ஹிந்தி சைட் போனீங்கன்னா பாலிவுட்ல எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா ஸ்டாருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் எல்லாமே சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற ஒரே ஆள் வந்து நம்ம தலைவர் மட்டும்தான். எளிமையாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், நேர்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே தலைவர்கிட்ட வந்து வந்து அப்படியே ஓப்பனாக தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் தான் நம்ம தலைவர். இவ்வளோ சொல்ல நான் ஒரே ஒரு வாட்டி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்துருக்கேன். நான் அப்போ ஒரு வாட்டி வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து அவரோட கல்யாண மண்டபம், ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு வாட்டி வந்து அவரோட பர்த்டேக்கு ஒரு 2 நாள் கழிச்சு வந்து அங்கே வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அன்னதானம் மாதிரி. ஸோ அப்போ போனால் வந்து சூப்பர் ஸ்டார் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் நானும் போயிட்டேன். ஸோ போனப்போ அப்போ வந்து ஒரு கார் ஒன்று அப்படி கிராஸ் ஆகி அப்படி போச்சு. ஸோ அந்த கார் அப்படி ஓப்பன் ஆச்சு டோரு. நான் அப்படியே நின்றுட்டுருக்கேன் ஒரு சைடில். அப்போ வந்து குட்டி பையனாக அப்போ வந்து அப்படி டோர் ஓப்பன் பண்ணப்போ ஒரு 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 ஃப்ளாஷ் மாதிரி ஒருத்தர் வந்தார். அதுதான் சூப்பர் ஸ்டார். ஸோ அப்போ அவர் நேரில் பார்க்கும்போது மக்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சு கத்தி ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அப்படி திரும்பி பார்த்தோன்னே எல்லாரும் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ எல்லாருமே என்னடா இவர் ஏன் பார்க்குறாருன்னு தெரியாமல் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து உடனே மறுபடியும் சியர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து அது பெருசாக நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தோடனே ஒரு லேட்டர் பீரியடில் நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு மனுஷன் அப்படி திரும்பி பார்த்தோன்னே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 500,000 பேர் இருப்பாங்க. அந்த ஒரு பார்வையில் அப்படியே டோட்டல் க்ரௌட் சைலண்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் ஸ்மைல் பண்ணோன்னே அவ்வளோ அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, ஒரு மக்களை வந்து தியேட்டர்லேயும் சரி நேர்லேயும் சரி அந்த மக்களை அப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு ஒரு பிகர் இமேஜ் இருக்கும்ல அந்த ஸ்க்ரீனில் தலைவர் வரும்போது நம்ம நம்ம பார்வை வந்து தலைவர் மேலேயே இருக்கும். சூப்பர் ஸ்டார் தான் அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியும். அவர் கால்லேருந்து கண்ணுலேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து அப்படியே பார்த்துட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து ஒருத்தர் வந்து தன்னோட இதை வந்து கட்டி போடுறது, மக்களை கட்டி போடுறதுன்றது வந்து நேர்லேயும் அப்படி தான் பண்ணுறாரு. அவருடைய திரும்பினோடனே மக்கள் வந்து அப்படியே அப்படியே சைலண்டாக வர்றாங்க, சிரித்தோடனே அப்படியே கத்துறாங்க. பார்த்துட்டு நான் லேட்டர் மனுஷன் என்ன பவர்ஃபுல்லு. அது வந்து ஒரு ஒரு பார்வை அந்த லுக்லேயே வந்து ஒருத்தரை வந்து இப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அவர் தான் வேற சான்ஸே இல்லை அவருக்கு. அதான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. அவர் வந்து 76 வயசுலேயே இவ்வளோ பேருக்கு இப்படி பயங்காட்டின்னு இருக்காரு. இத்தனைக்கும் அவர் வந்து நான் பாலிடிக்ஸில் வரல, நான் எதுலேயுமே இல்லைடா அப்படின்னு சொல்லியும் இன்னைக்கு பாலிடிக்ஸில் அவரை இழுத்து போடுறாங்க. அவரை எல்லாத்துலேயும் இழுக்கணும். அவர் பேர் இல்லாமல் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது சூப்பர் ஸ்டார் அந்த ரஜினிகாந்த்ன்ற பேர் இல்லாமல் இன்னைக்கு சினிமா உலகமும் சுழலாது, அந்த அரசியல் உலகமும் சுழலாதுன்ற அளவுக்கு அவர் எதை விட்டு ஒதுங்கினாலும் அவரை ஒதுங்க விட மாட்டுறாங்க. பிடிச்சி இழுத்து 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 எதோடையாவது அவரை மேட்ச் பண்ணி ஏதோ யார் கூடயாவது கம்பேர் பண்ணி அவரை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அவர் வந்து அவரை தோக்கடிச்சிடணும், அவரை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுல ஏதோ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் போல. அதனால நான் போறேன்னு போனா கூட விடுறதில்ல, பிடிச்சி இழுத்து வா நீ வான்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தலைவர் வந்து சொன்னார்ல, என்கே நான் எதுலேயும் சிக்க மாட்டேன்னு, என் வழி தனி வழி, நான் போயிட்டே இருப்பேன், என் வழியில் தானே எல்லாரும் குறுக்க வந்து விழுறீங்கன்ற மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க.
நான் அதான் சொன்னேன் 76 வயசுல இந்த மனுஷன் இவ்வளோ பாடுபடுத்துறாருன்னா, அந்த 50 வயசுலலாம் எப்படி பாடுபடுத்தியிருப்பாருன்னு நெனச்சாலே பயங்கரமா இருக்கு. ஸோ நான் பேசினா இந்த வீடியோ வந்து பயங்கர லென்த்தா போயிட்டே இருக்கும். ஸோ நான் வேணுனா பார்ட் 2ல பேசுறேன் ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா பேசினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ எனக்கு ஒரு ஃபேனா இத வந்து ரொம்ப சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னும் சூப்பரான வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு விளாக்ஸ்.